கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவ தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்துல சொல்றாரு, மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தேவதூதன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி இயேசு என்று ஒருத்தர் பிறக்கப்படுறாரு, ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. அவர் தான் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க கூடியவர். அவர் ஒருவர் தான். இப்ப ஜனங்கள் எல்லாமே பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க, அந்த பாவங்களை நீக்கி அந்த ஜனங்களை ரட்சிக்க கூடியவர் அவர் தான் என்று தேவதூதன் யோசிப்பு இடத்துல சொல்லுகிறாரு. நிறைய நேரத்துல நம்ம ஜனங்கள் சொல்றாங்க, என்னங்க பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு பழத்தை சாப்பிட்டது அது ஒரு பெரிய குற்றமா, ஏதோ இந்த மரத்துல இருக்க கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு, அதனால அவங்க ஏதோ அதை கேட்காம புசிச்சுட்டாங்க, அதனால நீங்க இது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி அதற்காக ஒருத்தர் ரட்சகர் தேவை என்று சொல்லி இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஜனங்கள் சம்டைம்ஸ் அதை யோசிக்க தோணும். சம்டைம்ஸ் நான் என்ன யோசிக்கிறோம்னா, இது ரொம்ப சின்ன விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு ரொம்ப பெரிய ரட்சிப்பு தேவைப்படுகிறது, இதுக்கு எதுக்கு ரட்சிக்கப்படணும், அவங்க ஏதோ தெரியாம மன்னிச்சு விட்டுற வேண்டியதானே, இதுக்காக எதுக்கு ரட்சிப்பு என்பது இருக்கிறது என்று நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பேரோட மனதுல இது ஓடிட்டு இருக்குது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அது இது உண்மையாவே சிறிய விஷயமா இல்ல பெரிய விஷயமா என்பது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சின்ன குழந்தை, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ என்னோட சிறு பையன் he's just 4 years old, சரிங்களா. அவங்க ஒரு சின்ன குழந்தை வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை கோபப்படுது அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை ஜென்ரலா ஒரு 4 year kid கோபப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது கியூட்டா இருக்குது அப்படின்ட்டு ரசிக்க பார்ப்போம். அது ரசிப்போம். அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு 3 year பேபி ஒரு 4 year பேபி கோவப்படுறாங்க, they are showing their anger, வா அப்படின்றாங்கன்னா நம்ம அதை ரசிக்க தான் பண்ணுவோம். அதனால நம்ம அவங்க கோவப்படுறாங்களேன்னு நம்ம கோவப்பட மாட்டோம். அவங்க கியூட்னஸை பார்த்து நம்ம ரசிப்போம். இதே அந்த குழந்தை வளர்ந்து நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போற ஏஜ் ஒரு 15 years 16 years ஏஜ் ஆகி டீச்சர் கிட்ட போயிட்டு அதே மாதிரி கோவத்தை வெளிப்படுத்தி, வார்த்தையினால கோவத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அந்த டீச்சர் வெளியே போயிட்டு பனிஷ் பண்ணுவாங்க, கோ அண்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வருவாங்க, அவங்க பனிஷ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு அது சிறு விஷயமா தெரியாது, கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியும். கரெக்டா? இதே கோவம் பிரின்சிபல் கிட்ட, அதே ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு அந்த குழந்தை அந்த பையன் காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சிபல் கிட்ட அதே ஆங்கரை காட்டிட்டு கோபத்துல பேசுறாங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, ஓகே ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்ட்டு விட்டுருவாங்களா? இல்ல, அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்ல டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இதே ஒரு பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான், பையன் வளர்ந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட போயிட்டு தன்னுடைய கோபத்தை காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே கோபம் தான், கோபத்தை வார்த்தையினால காட்டுறாரு அப்படின்னா அந்த போலீஸ் பர்சன் என்ன பண்ணுவாரு, சும்மா விட்டுருவாரா? நல்லா ஒரு 2 அடி அடிச்சு உடைச்சு போயிட்டு ஜெயில போடுவாங்க. இதே கோபத்தை அந்த பர்சன் ஒரு நாட்டின் ஜனாதிபதி கிட்ட போயிட்டு காட்டுறாருன்னா வச்சுக்கோங்களேன், பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சின்ன ஆங்கர் தான், நம்ம யோசிக்கிறோம் இது கோபம் தானே அப்படின்ட்டு. ஆனா அந்த கோபத்தை யாருக்கு எதிராக காட்டுறாங்க, யார்கிட்ட போயிட்டு அந்த கோபத்தை காட்டுறாங்கன்றது இருக்குதுல்ல, அதை குறித்து தான், அதை பத்தி அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறாங்கன்றதை வச்சுதான் அது சின்ன தப்பா இல்ல பெரிய தப்பான்றது தெரியும். வேதத்துல ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார், சூரியனை சிருஷ்டித்தார், சந்திரனை சிருஷ்டித்தார். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாக மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆடு மாடுகளை, கனிகளை, செடிகளை, மரங்களை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மையானவைகளை மனுஷனுக்கு தர வேண்டும் என்று எல்லாவற்றையும் படைத்து அதற்கப்புறமாக மனுஷனை படைக்கிறார். மனுஷனை எப்படி படைச்சார்னா தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவனோடு உறவாடும்படிக்கு, அவன் தான் யோசிக்கிறத அவன் செய்யும்படிக்கு, தனக்கு என்ன சித்தம் இருக்கோ அதை மனுஷன் இந்த உலகத்துல நிறைவேற்றணும் அப்படின்ட்டு எண்ணம் கொண்டு மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனா மனுஷன் என்ன பண்றான்,
பாவத்துல விழுந்துட்டான். எதை நான் பாவம் என்று சொல்கிறேன் என்றால், அவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்ததன் மூலமாக அவன் மேபி அது விஷயம் சின்ன விஷயமா தெரியல. ஒரு சின்ன கனியை சாப்பிட்டது ஒரு சின்ன விஷயமாக தெரியலாம். ஆனா அது சின்ன விஷயம் இல்ல. உலகத்தை படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்துட்டான். அவர் என்ன செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதற்கு எதிராக செஞ்சுட்டான். ஒரு சைடு பாத்தீங்கன்னா நல்ல தேவன், நன்மைகளை செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நன்மையானவர்களை படைத்து மனுஷனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தேவன். இன்னொரு சைடு சாத்தான், எப்படியாவது நான் தேவனுக்கு ஈக்குவலா ஆயிடணும் அப்படின்னு யோசிச்சு விழுந்தவன் சாத்தான். ஐ எம் ஈக்குவல் டு காட் அப்படின்னு யோசிச்சு இருக்கிறவன். அவன் என்ன பண்றான், போயிட்டு மனுஷிய ஏமாத்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷிய போயிட்டு ஏமாத்த ட்ரை பண்றான். இப்ப மனுஷன் என்ன பண்ணிட்டான், ஒண்ணு தேவன் சொன்னதை அதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா இதை செஞ்சிருக்கணும். அவன் எதை செஞ்சான், இதை சாப்பிடாத அப்படின்ட்டு தேவன் சொன்னதை செய்யாமல் அவன் சாப்பிட்டதன் மூலமாக முழு கண்ட்ரோலையும் அவன் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டான். தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்து விட்டான். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன், பெரிய தேவனுக்கு எதிராக ஒரு பெரிய காரியத்தை செய்ததன் மூலமாக அவன் பாவத்துல விழுந்து விட்டான். அது சின்ன விஷயம் இல்லைங்க, அது பெரிய விஷயம். இப்ப அந்த பெரிய தவறுல இருந்து எப்படி யாரு திருத்தக்கூடும், யார் அதுல இருந்து விடுவிக்க கூடும் என்று பார்க்கும் பொழுது மனுஷன் இல்லை, எந்த ஒரு மனுஷனும் இல்லை. ஒரு மனிதன் செய்த பாவத்தின் மூலமாக மனு குலமே தவறுல விழுந்துருச்சு. மனு குலமே சாத்தானோட ஒரு கண்ட்ரோல்குள்ள போயிடுச்சு. இப்ப யாரு போயிட்டு தேவனிடத்துல விட்ட அந்த ஒரு சமாதானத்தை எப்படி மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுக்கு எதிராக செய்த காரியத்தை யார் மறுபடியும் சரி பண்ண முடியும் என்று பார்க்கும்போது தான் நம்மளுடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல தந்தார், உலகத்துல பிறக்க வைத்தார். மனிதனோட மனிதனாக பிறக்க வைத்து இந்த வாழ வைத்து மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து தம் மீது தண்டனையை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, அவர் மரணத்தை ருசி பார்த்ததன் மூலமாக, அவர் மரித்து 3ஆம் நாளில உயிரோடு எழுந்ததன் மூலமாக இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. நாம் இன்னைக்கு அதே பாவத்துல இருக்கணும் தேவையில்லை, சாத்தானோட பிடியில இருக்கணும் என்று தேவையில்லை, தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவையில்லை, பாவத்திலேயே நாம் வாழ வேண்டும் என்பது தேவையில்லை. பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அவர் மரித்து உயிரோடு எழுந்ததன் மூலமாக அவரை விசுவாசிக்கிற எவரும் ரட்சிக்கப்படுவார். அதுதான் வேதம் சொல்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான செயலை தேவன் மனுஷனுக்காக செய்திருக்கிறார். அதை செய்ததன் மூலமாக அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. மனுஷன் பாவத்திலே இருக்கணும் என்பது அவசியம் இல்லை, பாவத்திலிருந்து விடுவித்து ஒரு ரட்சிப்பு உள்ள வாழ்க்கை, ஒரு சேஃபான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தேவன் நமக்கு காட்டியிருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அதனாலதான் வந்தார். அதை நாம் யோசித்து பார்ப்போம், அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தவறுல வாழ வேண்டும் என்பது நம்மளுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. பாவத்திலேயே நம்ம இருந்து நம்மளுடைய சுயத்திலே இருக்க வேண்டும் என்பது சித்தம் அல்ல. நாம் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேற எந்த நாமமும் இல்லை, இயேசு என்னும் நாமம் தவிர ரட்சிக்கக்கூடிய நாமம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறோம். பூமியின் கீழெங்கும் எந்த மனுஷனுக்கும் அந்த ஒரு நாமம் தரிக்கவில்லை, இயேசு என்னும் நாமத்தினால மாத்திரமே ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பற்றி கொள்வோம், அவரை விசுவாசிப்போம். அப்பா, உடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துவோம். அவர் இந்த உலகத்துல மரித்ததன் மூலமாக, உயிரோடு எழுந்ததன் மூலமாக இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அதை விசுவாசிப்போம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நொடியும் ரட்சிப்பில் வாழுவோமாக, அவருடைய சித்தத்தை செய்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.